விஜய் ஒரு சொன்னார், யாரும் இலவசம் வாங்காதீங்க, 1000 ரூபாலாம் வாங்காதீங்கன்னு சொன்னவர் ஒரு தமிழ்நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பவுனில் மோதிரம் பண்ணி போடுவேன். ஒரு நாளைக்கு 2000 குழந்தை பிறகுது தமிழ்நாட்டில். அப்போ ஒரு வருஷத்தில் எத்தனை குழந்தை பிறக்கும்? குழந்தை பிறக்கிறதுக்கெல்லாம் சனி ஞாயிறு லீவ் எல்லாம் கிடையாது, அது பாட்டுக்கு பிறந்துட்டு தான் இருக்கும். எங்கேருந்து கொடுப்பாரு? ட்ரம்ப்புக்கிட்டே அவ்வளோ கோல்டு இருக்காது. வாய்க்கு வந்ததை உணர வேண்டியது. விஜய் என்னுடைய நண்பருடைய மகன்தான். ஆனால் சினிமா வேறு, அரசியல் வேறுங்கிறத இந்த நிமிஷம் வரைக்கும் புரிஞ்சிக்காம திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தின்னு சொல்லிக்கிட்டு அவர் போட்ட மீட்டிங்கில் 41 பேர் செத்து போனாங்க, சமீபத்தில் ஒரு பையன் செத்து போனான், அதுக்கு முன்னாடி 6 பேர் செத்து போனாங்கன்னு பார்த்தா அவர் என்னமோ கோவிலுக்கு நேர்ந்து விட்ட மாதிரி பலி கொடுத்துக்கினே போகிறாரே தவிர இவர் எப்படி வாழ வைப்பார்னு எனக்கு தெரியலை. ஏனென்றால் அவர்கிட்ட வந்து சேர்ந்தவங்கெல்லாம் மற்ற கட்சியிலேருந்து விரட்டப்பட்டவர்கள், மற்ற கட்சியில் வேறு வழி இல்லாமல் அங்கே நமக்கு போனி ஆகலைன்னு சொல்லி இங்கே வந்து ஒட்டிக்கிட்டவங்க. அப்படி இருக்கிறவங்க எப்படி அவங்களால வெற்றி பெற முடியும்? அவங்களுக்கு வந்து ஓட்டு வாங்குவாங்க. அந்த ஓட்டு எப்படின்னா ஜெயிக்க வேண்டியவங்களை ஜெயிக்க விடாத பண்ணுறதுக்கு முடியும். ஆனால் அது வந்து திமுகவுக்கு நடக்காது. திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டு தான். திமுக எதிர்ப்பு ஓட்டு யார் பண்ணுறாங்க? அதிமுக. அப்போ அதிமுக ஓட்டை தான் இவங்க பிரிப்பாங்க. அதுதான் நடக்க போகுது. பாஜக எவ்வளோ சீட்டு வேணால் வாங்கலாங்க. பாஜகங்கிறது ஒரு மிகப்பெரிய பாறாங்கல். அதை கட்டிட்டு யார் வேணால் தண்ணியில் குதிக்கலாம். பாறாங்கலுக்கு ஒன்றுமே ஆகாது. கட்டிட்டு குதிக்கிறவங்க தான் மூழ்கி போயிடுவாங்க. தமிழ்நாட்டில் பாஜக என்பது குறைஞ்சபட்சம் பெருசாக அவங்க நினைக்கிற மாதிரிலாம் ஆட்சிக்கு வரணுங்கிறதெல்லாம் இன்னொரு 30 வருஷம் ஆகும். ஆனால் மோடியே 27க்கு அப்புறம் ஆட்சியில் இருப்பாரான்னு தெரியாது. இது ஏனென்றால் நான் மோடியை 2011 வருஷம் நான் சந்திக்கும் போது சொன்னேன், நீங்கள் இந்தியாவில் 3 முறை பிரதமராக இருப்பீங்க, அதுவும் 2027 வரைக்கும் தான் இருப்பீங்கன்னு சொன்னேன். 3 முறை பிரதமரானது பலிச்சிருச்சு. 2027 வரைக்கும் பலிச்சிருச்சுன்னா நாடு இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் ஆர்எஸ்எஸ் என்பதனுடைய சித்தாந்தத்தை வைத்து தான் பிஜேபி ஆட்சி நடத்துகிறாங்க. அந்த பிஜேபியினுடைய ஆட்சி என்பது என்னன்னா சிறுபான்மையருக்கு எதிராக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அது தவறான விஷயம். இன்றைக்கி ஒரு கோவில் பிரச்சனையா நாங்கள் தான், ஏன் மற்ற கட்சியில் இருக்கிறவங்க கோயிலுக்கு போகலையா? விருப்பம் இருக்கிறவங்க கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போகிறவங்களாம் ஒரு கட்சி, கோவிலுக்கு போகாதவங்களாம் ஒரு கட்சி கிடையாது. கோவிலுக்கு போகிறவங்களே பல கட்சியில் ஓட்டு போடுறவங்களாம் இருப்பாங்க. நாங்கள் வந்து மதுரையில் மாநாடு நடத்தினோம், முருகனுக்கு 4 லட்சம் பேர் வந்தான்னாங்க. சர்வசாதாரணமாக திருச்செந்தூரில் 7 லட்சம் பேர் வராங்க. நம்ம பக்தி வேறு. என்னுடைய பக்திங்கிறது எனக்கும் கடவுளுக்கும் நடுவில் இருக்கிற விஷயம். அதில் ஒரு கட்சி நயினார் நாகேந்திரன் உள்ளே பூந்து அரசியல் பண்ணால் அதெல்லாம் ஜனங்க நம்பவே மாட்டாங்க. நீ என்ன செய்ய போகிற? என்ன பண்ணாங்க? இப்போ நான் தேஜஸ்னு ஒரு ரயிலில் வந்தேன், இட்லி வடை வாயில் வைக்க முடியல. மத்திய அரசு டிக்கெட் எவ்வளோ விலை? கிட்டத்தட்ட 2000 ரூபா பிளேன் டிக்கெட்டு விலை. இப்போ ரயிலுங்கிறது என்னென்னா சாமானிய மக்கள் போகிறத அப்படிங்கிறதையும் மாற்றிட்டாங்க. பிளேனில் டிக்கெட் கிடைக்காதவங்க போகிற இடம் தான் ரயில். அப்படின்னா இன்னி வரைக்கும் மோடி அரசு நாட்டுக்காக செய்கிறேங்கிறாங்க. அவங்க நாட்டுக்காக செய்கிறேங்கிறாங்களே தவிர சராசரியாக அடித்தட்டு மக்களுக்கு என்ன செய்கிறாங்க? போர் வரும்னு நமக்கு லேட்டாக தெரியும். ஈரான் போர் லேட்டாக நமக்கு தெரியும், மோடிக்கு தெரியாதா? ஏன் அப்போ 2 மாதத்துக்கு உண்டான கேஸ் வாங்கி வச்சுக்க முடியாது அவரால்? அவர் கிளம்பி ரஷ்யாவுக்கு போயிட்டார், தனி பிளேனில் போவார். அவருக்கு கேஸ் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு தான் க்யூவில் நிற்கிறோம். ஆனால் என்ன சொல்கிறாங்க, இங்கே கேஸ் அவ்வளோ தெளிவாக கிடையாது, எல்லோரும் நிற்கிறாங்க. ஏன்னா நமக்கு அடித்தட்டு உடனே. இப்போ பாருங்கள், இன்றைக்கி நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. 29 நமக்கு 23 தேர்தல் முடிஞ்சிடும், 29 கல்கட்டாவில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். 2ஆம் தேதிக்குள்ளே இந்தியாவில் குறைஞ்சபட்சம் 10 ரூபா பெட்ரோல் விலை ஏற்றுவாங்க, 50 ரூபா கேஸ் விலை ஏற்றுறாங்களா இல்லையா பாருங்கள். அவங்களுக்கு தமிழ்நாட்டு எலெக்ஷன்லாம் பெரிய பொறுப்பே கிடையாது. அவங்களுக்கு மத்திய அரசு நடத்தக்கூடிய அந்த தேர்தல்லாம். ஆனால் மீண்டும் மத்திய அரசில் பாஜக ஆட்சிக்கு வருவது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அவ்வளோதான். அதுதான் நம்ம சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் யாரையும் எதையும் சொல்லக்கூடியதில்லை. இந்த தடவை மிக தெளிவாக திட்டமிட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து சீட்டு ஒதுக்கீடெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்கார். நிறைய பேர் கூட சொன்னாங்க தேமுதிகவுக்கு எதுக்கு அவ்வளோ. ஆனால் தேமுதிக என்ற கட்சி இன்றைக்கும் ஒவ்வொரு தொகுதியிலையும் 2000 to 5000 ஓட்டுகள் பெறக்கூடிய வலிமையில் உள்ள கட்சி. அப்படிப்பட்ட கட்சி. இப்போது எஸ்ஐஆர் வந்தது. எஸ்ஐஆருக்கு பிறகு 70 லட்சம் ஓட்டு தமிழ்நாட்டில் குறைஞ்சிது. அப்படி பார்த்தாலும் அந்த ஓட்டில் மிக குறைச்சலான ஓட்டுகள் குறைஞ்சிது திமுக கட்சியில் மட்டும். ஏன்னா
அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி இதை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு அவங்க பண்ணினாங்க. அதனால குறைஞ்சிது. இப்போது வெற்றி தோல்வியே பார்த்தீங்கன்னா 1000 ஓட்டு 2000 ஓட்டு 1500 ஓட்டு வரும்போது அந்த இடத்துலலாம் தேமுதிகவினுடைய பங்கும் விடுதலை சிறுத்தைகளுடைய பங்கும் மிக அதிகமாக இருக்கும். இதுதான் அந்த கால்குலேஷன். ஆனால் இதை தீய சக்தி அதெல்லாம் சொல்கிறவங்களுக்கு அதை விட்டால் வேறு வார்த்தை தெரியல. அவ்வளோ.